திடீர் பயணமாக டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். பயணத்தை முடித்துவிட்டு திரும்பிய ஓ பன்னீர்செல்வம் அமித்ஷா சந்திப்பு குறித்து கூறியது என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வியூகத்தை ஓராண்டிற்கு முன்பாகவே அமைத்த பாரதிய ஜனதா கட்சி கடந்த ஏப்ரல் மாதம் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது. சென்னையில் இதற்கான அரசியல் நிகழ்வு நடைபெற அதிமுக உள் விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என்று அப்போதே உறுதியாக தெரிவித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அமித்ஷாவின் இந்த பேச்சு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோரை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியதாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வந்தனர். பின்னாட்களில் தமிழகம் வந்த பிரதமர் மோடியை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் முயன்றும் அதற்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை என கூறப்பட்டது. இப்படியான சூழலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறினார் ஓ பன்னீர்செல்வம். அதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரனும் இதே முடிவை எடுத்தார். ஓபிஎஸ் தினகரனை தொடர்ந்து செங்கோட்டையனும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை சேர்க்க வேண்டும் என குரல் கொடுக்க மூவரும் தேவர் ஜெயந்தியில் சந்தித்தது அரசியல் களத்தில் முக்கியத்துவம் பெற்றது. அடுத்த நாளிலேயே அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் திடீர் திருப்பமாக விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் கைகோர்த்தார். ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளரான மனோஜ் பாண்டியனும் திமுகவில் இணைந்தார். அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என குரல் கொடுத்தவர்களில் சிலரின் நிலைப்பாடு அடுத்தடுத்து மாற ஓபிஎஸ்ஸின் கணக்கு என்ன ஆனது என அரசியல் களத்தில் கேள்வி எழுந்தது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக அண்மையில் நடைபெற்ற அதிமுக உரிமை மீட்புக் குழு கூட்டத்தில் பேசியிருந்த பன்னீர்செல்வம் வரும் 15ஆம் தேதி முக்கிய முடிவெடுக்கப்படும் என கூறியிருந்தார். இப்படியான சூழலில்தான் திடீர் பயணமாக டெல்லி சென்றார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஓபிஎஸ் சந்திக்க 20 நிமிடங்கள் ஆலோசனை நடந்துள்ளது. சென்னை திரும்பிய அவர் தமிழ்நாடு அரசியல் சூழல் குறித்து அமித்ஷாவிடம் பேசியதாக கூறினார். மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசிவிட்டு வருகிறேன். தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அரசியல் சூழ்நிலைகளை பற்றி மாண்புமிகு அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் விவாதித்து வந்திருக்கிறேன். தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்தது தொடர்பான கேள்விக்கு அவரை பற்றி பேச தேவையில்லை எனவும் பதிலளித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய பிறகு அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். இப்படி இருக்க சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் ஓபிஎஸ்ஸின் அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.